உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்கின்ற நமது உறவுகளுக்கும் ஜோதிடபூமி சேனலின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் வார ராசி பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாரத்திலே இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த வார நாட்களிலே முக்கியமான நாட்களாக 17ஆம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாளாக இருக்கின்றது. 18ஆம் தேதி கரிநாள், 20ஆம் தேதி கிருத்திகை விரதம். இந்த வார ராசி பலன்களிலே நாம் கண்டு வருகின்ற பொழுது பல நல்ல விஷயங்களையும் பல முக்கியமான அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான ஒரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் கிரகங்கள் வார வாரம் அல்லது நாளுக்கு ஒரு நாள் கிரகங்களுடைய சுழற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எப்படி நம்மை தற்பாதுகாத்து கொள்வது என்ற விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற நமது சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பார்ப்பவர்கள் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போது நாம் ராசி பலன்களை காணலாம். மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசி இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு குடும்பத்திலே பல நல்ல விஷயங்களோடு நீங்கள் சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் பல பெண்கள் விஷயங்களிலிருந்தும் பல நல்ல தகவல்கள் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதன் மூலியமாக மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்து வருகிறீங்க. அதே போல் சொத்துக்கள் விஷயங்களில் ஏதாவது உங்களுடைய சகோதர சகோதரிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு பண விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்துக்கள் பகிர்வது விஷயமாக பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அது அனைத்துமே தீர்ந்து இப்பொழுது நீங்கள் நல்ல நிலைமையில் அதை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரங்கள்லாம் இப்போ இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நேரம் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே ஒரு நல்ல நிலைமையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்திலே தன வரவு நிறைய இருக்குது. அந்த வரவுகளையும் நீங்கள் பக்கபலமாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சிலருக்கு பெரிய பெரிய சொத்துக்கள் முடிந்து அந்த சொத்துக்கள் மூலியமாக லட்சக்கணக்கிலேயோ அல்லது கோடிக்கணக்கிலோ அல்லது ஒரு குறைந்த அளவிலாக நீங்கள் எந்த அளவில் தகுதியில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பணப்புழக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்திலே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தால்தான் அது கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நீண்ட நாட்களாக நீங்கள் அதாவது பெண்டிங்கில் வச்சுருந்த விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ அந்த சொத்து விஷயமாக பேச வேண்டாம், இல்லை அந்த சொத்தை இப்போ விற்க வேண்டாம், அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. அந்த பணங்கள் இப்பொழுது உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து விற்க போகும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு தொகைக்கு விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பணம் கையில் புழங்கணும்னு இப்போ ஒரு விதி இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் மூலியமாக பணம் கண்டிப்பாக கைக்கு சேரும். சரிங்களா? அதனால் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இப்போ ஆட்சி பலமடைந்து சந்திரன் சாரம் பெற்று மிகுந்த ஒரு வலிமையோடு இருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம எப்படியாவது பயன்படுத்தி நீங்கள் பணம் சேர்ப்பதற்கான வழியை தேடணும். ரொம்ப மகிழ்ச்சியும் கண்டிப்பாக முக்கியம்தான். சந்தோஷம் என்பது முக்கியம்தான். அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கிடைக்கிற சந்தோஷத்தின் மூலியமாக பின்னால் அந்த சந்தோஷமே பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவதும் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக நிற்கக்கூடியதும் கண்டிப்பாக பணமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த நேரங்களில் பணம் பொருளை தேடுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நகைகள் நிறையா நீங்கள் வாங்குங்க. அதாவது வீணான ஆடம்பர பொருட்களை வாங்கி பணத்தை விரயம் செய்யக்கூடாது. நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் எப்படி நாம் செலவு செய்யணுங்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா? அது பின்னாடி நம்மளுக்கு பயனுள்ளதாக மாறணும். நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் எப்பயுமே விற்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். அவசரத்துக்கு திரும்பவும் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காத ஒரு விஷயமா மாறிடும். அதனால் இந்த நேரம் நம்மளுக்கு காத்தடிக்கும் போது தூத்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நேரத்தில் நாம் நிறைய பணத்தை கையில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்க.
இந்த நேரத்தில் வந்து நம்ம கவனமாக நீங்கள் பணத்தை வந்து வீணாக்கிறாதீங்க. இந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், அது நம்ம கஷ்ட காலங்களில் எப்படி அது உதவணும், நாம் தேவைக்கு அதை எடுக்கணும் என்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசியை சனி பகவான் வக்ரபலம் பெற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வக்ரபலம் பெற்ற சனியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். சனி பகவானும் உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக வக்ரபலம் பெற்ற சனி உங்கள் ராசியையும் பார்க்கின்றது, ராசிநாதனையும் பார்க்கின்றது, லாபஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கின்றது. பொதுவாக லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து உங்கள் ராசியையோ ராசிநாதனையோ பார்த்து விட்டால் அது எப்படிப்பட்ட உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விதியையே மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, அது நன்மை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அந்த இடத்தின் விதி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிரகம், நன்மையே செய்து கொண்டிருந்த ஒரு கிரகம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே வந்து அமர்ந்திருக்கின்றது. காரணம், சனி வக்ரம் அடைந்திருக்கின்றார். வக்ரம் அடைந்திருக்கின்ற பொழுது அந்த கிரகம் நன்மை செய்யாது. அப்போ உங்களை பாதுகாத்து கொண்டு உங்களை வளமாக வாழ வைக்க வேண்டிய ஒரு கிரகம் உங்களை கையை விட்டு நழுவி ஓரமாக நின்று விட்டால் பகைவர்கள் உங்களை எளிதாக ஒரு அட்டாக் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கு பக்கபலமாக யாராவது 4 பேர் நிற்கும்போது ஒரு தைரியம் இருக்கும், ஒரு ஒரு மன வலிமை இருக்கும், எதை சந்திச்சுக்கலான்ற ஒரு உத்வேகம் இருக்கும். ஆனால் யாரும் இல்லாமல் தனிமையில் நீங்கள் இருக்கும்போது, உங்களுக்கு பகை சூழ்ந்து இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதுபோல தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பணப்புழக்கத்திற்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு பணம் வரவு செலவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக பாதிக்கப்படுறீங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், சரிங்களா? சனி பகவான் உங்களுக்கு தொழில் சாணாதிபதியாக வர்றதுனால தொழில் சார்ந்து தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் தாய் வழி உறவுகள் என்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த வாரத்தில் வந்து 15ஆம் தேதி இரவு வரை, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை வரையே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 நாள் உங்களுக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கை தேவை. அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த 2 நாள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு டைம் இப்போ இருக்குது. வெளியில் வெயில் அதிகமாக இருக்குது. உங்கள் வயசானவங்க அனுப்பாதீங்க. கொஞ்சம் நடுத்தர வயதாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களை கவனம் செலுத்த சொல்லுங்கள். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இப்பொழுது மிகுந்த இந்த குறிப்பாக அந்த 2 நாள் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாய்க்குரிய வீடு. அந்த வீட்டில் புதன் வக்ரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் வீடான எதிரியினுடைய வீட்டிற்கு அதிபதியாக விளங்குகின்றார் அவர். அதனால் அவருக்கு 8லே சனி வக்ரபலம் அடைந்திருக்கின்றார். அங்கே ராகு இருக்கின்றார். அங்கே 4 கூடிய சந்திரன் வந்து அமர்ந்து விட்டார். 4க்கு 8லே சந்திரன் சஞ்சாரம் செய்து அங்கே சனி வக்ரமற்ற சனியுடனும் ராகுவுடன் இணைந்து கேதுவால் பார்க்கப்பட்டு செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக தாயினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிகிறது. கவனம் தேவை. அதே மாணவ மாணவிகள் கல்வியிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 நாள் மட்டும், இந்த 2 நாளை கடந்துட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் போகும், அது வேறு விஷயம், சரியா? இந்த 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது ஆடி மாதம் 8ஆம் தேதி வரை இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் 4ஆம் வீடு பிரச்சனைக்குள்ளதாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாம் சமாளிச்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளை பற்றி இப்போ நம்ம சொல்லும்போது அவங்களால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது, பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மூத்த சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்க மாட்டாங்க, உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க மாட்டாங்க. நீங்கள் நன்மையே சொன்னாலும் அவங்க அதை தீமையாக தான் நினைப்பாங்க, சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ போட்டி பொறாமை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வளர்ச்சி அடையும் போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு எதிர்பாராத விதமாக என்னடா நம்ம ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க, இப்போ நம்ம வளர்ச்சி அவங்களுக்கே பிடிக்காமல் இருக்குது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அது கார்த்திகை மாதம் வரை தொடரும். அதனால் மூத்த சகோதர சகோதரி இடத்துல எந்த அதிகமான உண்மைகள் பேச வேண்டாம். ஏதாவது இருந்தாலும் ஒரு பட்டும் படாமல் பேசி காரியங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டே போக வேண்டும். அதே பிள்ளைகளை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. கடன் வாங்குவது கொடுப்பது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை வாங்க போகும்போது இப்போ பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த தேதி முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதனால் ஆடி மாதம் 8ஆம் தேதின்னு சொல்லும்போது
நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 24ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஆடி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து 20ஆம் தேதி வருது. அப்போ 24ஆம் தேதி உங்களுக்கு ஆடி 8ஆக வரும். அதனால் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். அதே போல் உங்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக உங்களுடைய உங்களுக்கு மனைவி அல்லது கணவன் நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்து உதவக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. நண்பர்கள் உங்களுக்கு சுற்றுமா இருந்து உங்களை பாதுகாக்கிறாங்க. நண்பர்களுடைய உதவியும் நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் பெறலாம். வெளியிலிருந்து நிறைய பேருக்கு தொடர்பு மூலியமாக நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வகையில் உங்களது இல்லற துணையின் மூலியமாக பெரிய தொகை அல்லது சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாகவும் இப்போ டைம் நல்லா இருக்குது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவங்க கை இப்போ உயர்ந்திருக்குது. உங்களுடைய கையை விட அவங்களுடைய கை இப்போ உயர்ந்திருக்குது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கை உயரும்போது அவங்கள நீங்கள் கை தூக்கி விடலாம். அது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நீ முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீ சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் பிரச்சனையை நீ சந்தித்து தான் கடக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் எதையும் ஃபேஸ் பண்ணதற்கு தயாராகிக்கங்க. எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அங்கே போனால் இது வந்துருமோ, இங்கே போனால் இது வந்துருமோன்னு சொல்லி நீங்கள் நடுங்கி கொண்டு வீட்டில் இருப்பதை விட கண்டிப்பாக அந்த பிரச்சனை அங்கே தானே இருக்குது, நேராக போய் பார்க்குறேன், நேராக போயிருங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் இப்போ ஒரு காரியம் நடக்காது. சரிங்களா? அதே மாதிரி கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் உங்களுக்கு அதிகமான கண் திருஷ்டி. அதனால் வந்து நீங்கள் வெளியில் போகும்போதும் வரும்போதும் திருஷ்டி சுற்றிக்கோங்க. அப்பப்போ தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீ பண்ணி வரும்போது நிச்சயமாக நல்ல விஷயம் நிறைய நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த நேரத்தில் ரொம்ப கரெக்டான கொடுக்குறோமா, கரெக்டாக நம்மளுக்கு வேலை நடக்குதா, வெளியிலேருந்து நம்மளுக்கு கரெக்டான ஆர்டர் வருதா, எல்லாம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நேரம் நன்றாக தான் இருக்குது. பயப்பட முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. அதே போல் இந்த கால்நடைத்துறை மற்றும் விவசாயத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வக்ரமாக இருக்கார் இப்போ. அதனால் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரைப்படத்துறை மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டவர்கள், போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் யோகமான நேரம். நீங்கள் நல்ல ஒரு எந்த விஷயத்திலையும் இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரத்திலே நமது நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதிகம் உள்ளதாக இருப்பதால் பயன்படுத்த வேண்டும். இந்த வாரத்திலே மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் சந்திரன் சாரம் பெற்று மிகுந்த ஒரு வலிமையோடு அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதாவது சந்திரன் சாரம் பெற்று அமர்வது என்பது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் மனதுக்கு காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய சாரத்தில் வந்து அமர்கின்ற பொழுது நமது மனதிலே வலிமைகள் அதிகமாக காணப்படும். எதையும் செய்து பார்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு, தன்னம்பிக்கை கண்டிப்பாக தோன்றும். பயந்து ஒரு காரியத்திலிருந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இப்போ இருக்க மாட்டீங்க. நேருக்கு நேராக போய் நின்று பேசி அந்த காரியத்தை சாதிக்கிறதுல தான் கவனமாக இருப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீங்க. யாருமே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு காரியம் செய்வீங்கன்னு அந்த மாதிரியான ஒரு தைரியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வகையில் இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. காரணம், நீங்கள் ராசிநாதன் ஒரு பெண் கிரகம், சாரம் பெற்ற கிரகம் ஒரு பெண் கிரகம், அவங்க 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 7ஆம் வீடு விருச்சிக ராசியும் ஒரு பெண் கிரகம், பெண் கிரகத்தினுடைய வீடு. அந்த வீட்டிற்கு செவ்வாயினுடைய பார்வையும் விழுந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது ஆண்களாக இருந்தால் அது எதிர்பாலினமாக வந்து சேரும். அதாவது நமக்கு மாமன் அத்தை மகளாக இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக நிறைய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்.
அதே பெண்களாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து வகையான பெண்கள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இது அதாவது இப்போ நமக்கு எப்படியெல்லாம் ஒரு உதவிகள் தேவைப்படுதோ, யார் மூலியமெல்லாம் தேவைப்படுதோ அவங்கக்கிட்ட இருந்து எல்லாமே பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் போய் அதை நாடணும். சரிங்களா? அவங்களாம் வந்து செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க உங்களை இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ கேட்பீங்க, நம்ம எப்போ கொடுக்கலாம், அவங்க இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, நம்ம கொடுக்குன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தயங்காமல் போய் கேட்கும் பொழுது எந்த உதவியும் பெற்றுக்கொள்ளலாம். அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அது சொத்தாக இருந்தாலும் சரி, நம்ம போய் நேராக பார்க்கணும். நமக்கு டைம் நல்லா இருக்குது இப்போது. அதனால் வந்து நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரியான காலங்கள் கிடைக்காது நமக்கு, எப்பயாவது ஒருக்கா தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஜோசியர் வந்து உட்காந்து இந்த மாதிரி உங்களை ஒரு உத்வேகம் உற்சாகப்படுத்துகிறோம்னு சொன்னால் எந்த நாளும் பண்ண மாட்டோம். அது எந்த நாளும் பண்ணுறவங்கள நீங்கள் நம்பக்கூடாது. சரியா? மனுஷனுக்கு வாழ்க்கையில் மேடு பள்ளம்ங்கிறது சகஜம். அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வரக்குள்ள பல நல்லவர்களையும் சந்திப்பீங்க, பல கெட்டவர்களையும் சந்திப்பீங்க, பல கோயில்களை தாண்டி போவீங்க, சாமி கும்பிடுவீங்க. அதே நேரத்தில் பல இடையூறுகளையும் பார்ப்பீங்க. சும்மா போய்கிட்டு இருப்போம், ஒருத்தர் வந்து இடிப்பார், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி யாராவது அடிபட்டு கீழே விழுவாங்க, அதையும் பார்ப்பீங்க. இப்படி வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. அதே மாதிரி ஜாதகமும் சாதகம், அதாவது ஜாதகம்னு சொல்லக்கூடாது, சாதகம். சரிங்களா? இந்த சாதகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சோதிடத்தை அறிகிறோம். அதனால் அந்த வாழ்க்கை மேடு பள்ளங்களை உங்களுக்கு காலங்கள் நல்லா இருக்கா, அந்த டைமை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப தெய்வத்தால் பாதுகாக்கப்பட்டு நல்லா இருக்குது. ஆனால் குடும்பஸ்தானம் அதிபதி அங்கே வக்கரபலம் அடைஞ்சிருக்கார் புதன் பகவான். அதாவது 24ஆம் தேதி வரைக்குமே புதன் வக்ரகதியில் இருக்கார், வாக்குஸ்தானாதிபதி. ஆனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு ஜாமீனுக்கு போய் நிற்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தைரியமாக செய்யுங்க, நான் பொறுப்புன்றதெல்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா புதனுக்கு 8ல் சனி வக்கரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் யாருக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களே உங்களுக்கு வில்லனாக மாறிடுவாங்க நாளைக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, நீ யாரை எவ்வளோ கடவுளாக நீ நினைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நாளைக்கு எதிரியாக வந்து நிற்பார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வருகிற 24ஆம் தேதி வரை நீ யாருக்கும் எந்த ஒரு முன்ஜாமீனும் போய் கொடுக்காதீங்க, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கோங்க. உங்கள் வாக்குஸ்தானாதிபதி பாதிக்கப்படுறாரு. அதனால் உங்களுக்கு வார்த்தைகள் தவறாக வரலாம், அல்லது பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் நீங்கள் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாலும் இந்த குடும்பம் கெட்டக்கூடாதுங்கிற ஒரு பெரிய மனுஷங்களாம் நினைப்பாங்க இல்லையா, அது மாதிரி பல பெரிய மனித ஆசீர்வாதம் குடும்பத்தை பாதுகாக்குது. முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்குது. அதே மாதிரி உங்கள் குடும்ப தெய்வம் குலசாமியும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதை கெடுத்து விடக்கூடாது. நீங்கள் அவங்களே வெறுத்து வீட்டை விட்டு வெளியே போயிடுற அளவுக்கு நீங்கள் நடந்துடாதீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. நல்லதை சாப்பிடணும், நிறைய அனுபவிக்கணும், 4 இடங்களுக்கு போகணும் வரணும், நல்ல துணி போடணும், நல்ல நகை வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும், எல்லாமே உங்களுக்கு ஆசை இப்போ நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் அடையிறதுக்கு இப்போ சாத்தியம் நிறையா இருக்குது. நிறைய நீங்கள் அனுபவிக்கலாம், அடையலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் உங்கள் செயல்பாடுகளிலே பல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது வார்த்தையிலே தான் வெளிப்படும். அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை. அப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளிடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3க்கு 8ஆம் இடத்துல சனி வக்கரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. ராகும் அங்கே அமர்ந்திருக்கின்றார். 3க்குடையவனாக விளங்கக்கூடிய சந்திரன் 15ஆம் தேதி இரவு முழுவதும் இரவு வரையிலும் உங்களுக்கு அந்த சனியோடு சேர்ந்திருக்கிறாரு. அப்போ அந்த உங்களுக்கு 3க்கு 8ல் போய் உட்கார்றாரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளோடு வம்புகள் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் நீங்கள் செய்யாதீங்க, சொத்து விஷயமாக பேசாதீங்க, வம்பு வழக்குகளுக்கு அவங்களோட நீங்கள் போயிடாதீங்க, அல்லது அவங்களுக்காக நீங்கள் ஜாமீனுக்கு போயிடாதீங்க. 2 நாள் கழித்து பார்த்துக்கலாம்னு சொல்லுங்கள். 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி இடத்துல 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே வச்சுக்கோங்க. அது வரைக்கும் 2 நாள் நீங்கள் அவங்க என்ன பேசினாலும் காதில் மட்டும் வாங்கிடாதீங்க, கம்முன்னு இருந்தால் போதும். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 4 குடையவன் சூரியன் ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கார். உங்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு,
அதை வீடுகள் கட்டுவதற்கு எல்லா வகையான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. படித்த படிப்புக்குரிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல அரசு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் 4ஆம் வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. வக்கரம் பெற்ற சனியால் பார்க்கப்படுகின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் விற்கும்போது வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும். பணங்களை நிறைய கையில் வச்சு புழங்கக்கூடியவர்கள் அதை களவு போயிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா திருட்டு பயம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எதையும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை களவு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் மிகுந்த கவனத்தோடு பாதுகாக்க வேண்டியது உங்களது கடமை. அதேபோல் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதாவது 24ஆம் தேதி வரை புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகின்ற வரையிலே உங்களது பிள்ளைகளை ஆண்கள் உங்களது பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா தகாத சாவகாசத்தினால் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி கெட்ட ஒரு பழக்க வழக்கங்களுக்கும் ஆட்படுவாங்க. ரொம்ப கவனம் தேவை. இந்த வாரத்தில் ரொம்ப நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களது வாலிப பிள்ளைகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய பிள்ளைகளாக இருந்தால் வண்டி வாசிகளில் போகும்போது முன்னாடி கவனமாக போயிட்டு வாங்கப்பான்னு அறிவுறுத்தணும். பயமுறுத்தாமல் சொல்லணும். சரிங்களா? நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. பயந்துருவாங்க. ரொம்ப பக்குவமாக சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் பணம் வாங்கினா கூட நல்ல விஷயத்தை பயன்படுத்துவீங்க. அதனால் பாதகங்கள் இல்லை. சொத்துக்கள் வாங்குவதற்கு கூட நீங்கள் யார்ட்டையாவது கைமாற்று வாங்கலாம், கடன் வாங்கலாம், பொருள் வாங்குவதற்கு நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. பணப்பழக்கங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட என்ன முயற்சி எடுத்தாலும் அது பணமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு நிறைய பண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அது உங்களுக்கு வீட்டில் பெட்டகத்துக்கு வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, தொழிலில் நிறைய இடைஞ்சல் இருக்குது இப்போ உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண் திருஷ்டி இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் செய்யும்போது யாருக்கிட்டையும் ரொம்ப நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லாதீங்க. அவங்களே போய் கேட்டுட்டு அங்கிட்டு போய் சொல்லி கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. காரியங்களை சாதித்த பின்னாடி நீங்கள் எதையும் சொல்லுங்கள். ஏன்னா தொழில் சாணாதிபதி சனிபகவான் வக்ரபலம் அடைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகள் சொந்தங்கள் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் வந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் அவங்கள பற்றி கோவப்படுவதோ அவங்கள பற்றி விமர்சிப்பதோ நீங்கள் செய்யக்கூடாது. கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காதுக்கு திரும்பி போய் சேரும். அது பிரச்சனையாக உருவாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. தகப்பனார் வகையிலிருந்து உங்களுக்கு சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. கவனம் தேவை. அதேபோல் சகோதர சகோதரிகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில். ஏன்னா மூத்த சகோதரி மூலியமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிது. ஆனால் அவங்களும் உங்களுக்கு எல்லாம் பக்கபலமாக தான் நிற்பாங்க. இளைய சகோதர சகோதரிடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே தைரியமாக எடுங்க. சாதகமாக தான் முடியும். ஆனால் இடையூறுகளை சந்தித்து தொழில் சார்ந்து முன்னேற வேண்டியிருக்குது. இது எல்லா தொழில்காரங்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? எல்லா தொழில்காரங்களுக்கும் இது பொருந்தும். யாரும் விதிவிலக்கு கிடையாது. அரசு உத்தியோகத்திலிருந்து பிரைவேட் ஒர்க் பார்க்குறவங்களிருந்து அடிமை தொழில் செய்பவர்களிருந்து எல்லாருக்குமே இது பொருந்தும். கவனம் தேவை. அந்த மாதிரி ஓட்டுநர்கள் வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்திக்கங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறியிருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் இப்போ வக்ரபலம் அடைஞ்சு உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. வாக்குஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துல வக்ரபலம் பெற்ற சனி அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு அந்த மிதுன ராசிக்கு 9ஆம் வீடு சனியினுடைய வீடு. அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி சனி அங்கே ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த பக்கபலமாக உங்களுக்கு விளங்கி கொண்டிருந்தார். உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய கிடச்சிச்சு. அப்பா வழியிலேருந்து நிறைய உங்களுக்கு உதவிகள் கிடச்சிச்சு. இப்படி
பல வகையில் உங்களுக்கு நீங்கள் உதவிகளை பெற்று வந்தீர்கள். அப்படி உதவி செய்யக்கூடிய உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு கிரகம் இப்பொழுது வக்ரம் அடைந்து அமர்ந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. மாறாக நெகட்டிவான விஷயங்களை சில நேரங்களில் செஞ்சுருவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்போ அங்கே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அதை நம்பாதீங்க. நம்ம சோதிடத்தை கவனித்து வருகின்றவர்கள், நம்மளுடைய இந்த சோதிட பூமியினுடைய ராசி வல்லங்களை கவனித்து வருகின்றவர்கள் தயவு செய்து இங்கே சொல்வதை மட்டும் மனதில் வைத்து கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஆனால் வழி நடத்துவதற்கு நமது சேனல் விஷயங்களை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் பழைய பஞ்சாங்கங்களை எடுத்து வைத்து அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். 100க்கு 90% கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? நம்மளும் மனுஷன்தான், கடவுள் கிடையாது. அதனால் 90% கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த நேரத்தில் சனி வக்ரமாக கும்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து வருகின்ற அடுத்து தம்பி இதை கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். சரிங்களா? இப்போ இந்த கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு கண்டிப்பாக சனி வக்ரமாக தான் இருப்பார். அப்போ நம்ம இந்த நேரங்களில் எப்படி இருக்கணும்? அட்வைஸை கேட்டுக்கிட்டு கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுவும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? பூர்வீக சொத்து வச்சிருக்கிறவங்க பங்கு பாகம் பிரிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பிரிக்கணும். ஏதோ ஒன்று அவசர கதியில் பிரிச்சுட்டு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாதை விட முடியாமல், உள்ளே போக முடியாமல் சில பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. வழக்குகள் வரைக்கும் போகுது. அதனால் தந்தை வழி சொத்தை பிரிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக இப்போ தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த மிதுன ராசி சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தை தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்பொழுது பிரச்சனை இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த நேரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க. ஒரு 2-3 மாதம் நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுங்கள். எங்கேயும் அதிகமாக அலையாதீங்க, வெயிலில் போகாதீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் தலையிடாதீங்கன்ற வார்த்தைகளை சொல்லி அவங்கள கொஞ்சம் பாதுகாத்து வருவது நல்லது. அதே போல் உங்களது தந்தையார் ஒரு 50 வயது அல்லது 45 வயதில் 50 வயதுக்குரியவராக 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு விதமாக மாறி குடும்பத்திலிருந்து வெளியிலே சென்று தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனை ஆயுசுக்கும் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். சரிங்களா? அட்வைஸ் பண்ணி அவங்கள பாதுகாக்க வேண்டியது வாலிப பிள்ளைகளுடைய கடமை. இது மிதுனராசி சேர்ந்த ஆண் பெண்கள் என்ற வகையிலே வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், கவனமாக பார்த்துக்கோங்க அப்பாவை. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்கணும். அனைத்து வயதை சேர்ந்தவர்களும் குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்கணும். பொதுவாக அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், நம்மளுடைய 60 வயதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய நமது மக்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலிருந்து ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு சனி பகவான் தான் ஆயுள்காரகன். அனைவருக்குமே ஆயுள்காரகன் சனி பகவான் தான். அவருக்கே ஒரு பாதுகாப்பு என்பது பொது விதியாக மாறிவிடும். உங்களுக்கு ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 8 சனி. சரிங்களா? அப்போ அவர் சனி பகவானும் அந்த ஆயுளுக்கு பொது விதியாக வழங்கக்கூடிய சனியினுடைய ஆதிக்கம் என்பது இப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளதாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிதுன ராசி சேர்ந்தவர்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். அதே மாதிரி புதன் 2ஆம் இடத்தில் வக்கரபலம் அடைந்திருப்பதனால, 2க்கு 8 சனி வக்கரபலம் அடைந்திருக்கிறதுனால எங்கேயாவது பேசும்பொழுது, அலுவலகங்களில் பேசும்போது, அதிகாரிகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு மரியாதை குறைவான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அந்த வார்த்தைகள் மூலியமாக உங்களுக்கு வேலைக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை பாதுகாக்குது. உங்களுடைய ராசியில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு பயப்பட முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் தன்னை அறியாமல் சில விஷயங்கள் நடந்துரும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 4ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வக்கரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு 8ல் சனி இருக்கார். அப்போ தாய்க்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது.
மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 24ஆம் தேதி வரை எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் கண்டிப்பாக அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்களால் அது ஜெயிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கவனமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய விதியை மதியால் வெல்ல முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். ஏன்னா விதியை நாம் சொல்லிடுறோம் முன்னாடியே. இப்போ நம்ம மதியை கொண்டு அதை சரி செய்ய என்ன வழிங்கிறத பார்த்து இப்படி தான் சூழ்நிலையா, சரி நம்ம எப்படி இப்போ இந்த பக்கம் முள்ளு கிடக்குன்னு சொல்கிறாரா, நம்ம இந்த பாதையில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய டைரெக்ஷனை மாற்றி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துவாங்க. அது சுப செலவுகளாக இருக்கும். மகிழ்ச்சிக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம். இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க. பயப்படும்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை. சில பிள்ளைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக வெளியில் போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க, பயணங்கள் மேற்கொள்வாங்க. தாராளமாக அனுப்பி வைங்க, பிரச்சனைகள் வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி உங்களுக்கு 7க்குடையவன் குருவனுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுகுது. 7க்குடையவன் குரு பகவான் உங்கள் ராசியே இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்களை இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க. பயப்படலை, ஒன்றும் விஷயங்கள் பாதிப்புகள் இல்லை. நீங்கள் தாராளமாக எந்த விஷயத்தையும் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இப்போ நல்ல பக்கபலமாக தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை. ஆனால் அவங்க உங்கள் மேலே உள்ள வச்சுருக்க விஷயம், பற்று, பாசம், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதிலெல்லாம் தவற மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ டைம் சரியில்லை. அதனால் நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் அல்லது அவங்களுக்கு அறிவுறுத்தலாம், கவனமாக இருக்க சொல்லி. சரிங்களா? அதே மாதிரி தொழில் சார்ந்து எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே இப்போ நிறைய ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்ல ஒரு ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல செலவு செய்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல செலவு செய்கிறீங்க, இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த செலவை கொஞ்சம் குறைத்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சரிங்களா? முதல் 2 நாள் அந்த 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் குடும்ப விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 நாள் மட்டும் அதில் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசிக்கங்க. தேவையில்லாமல் பேசிடாதீங்க. பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாயிரும். ரொம்ப கவனமாக இருந்தால் இந்த வாரம் ரொம்ப இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 2. வாழ்த்துக்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கும்பத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும். அதனால் இந்த 2 நாள் இந்த கடகராசிக்கு எடுத்தோன்னே என்னடா அப்படி சொல்ல நினைக்காதீங்க. இந்த 2 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், உங்கள் ராசியிலே புதன் வக்ரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். புதன் ராசிக்கு 12 கூடையவர், அதே மாதிரி 3 கூடையவர். புதன் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நன்மை செய்ய முடியாத ஒரு கிரகமாக இருந்தாலும், ஒரு கிரகம் வந்து நம்ம ராசியில் வந்து ஒரு வக்ரபலம் அடைந்து அமர்கின்ற பொழுது அதனுடைய தன்மையை நம்முடைய ராசி வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது வீடு உங்கள் வீடு தான். உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு 2 பேர் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எப்படா அவங்க வெளியே போவாங்க, நம்ம எப்படா நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஒரு சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க, வந்து உட்காந்து 2 நாள் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களோட அந்த கதை இந்த கதையும் பிரச்சனையாக பேசி பேசி உங்கள் மன உளைச்சல் ஆளாக்குனாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? வீடு உங்கள் வீடு தான். உங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது, எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம் வரலாம், எல்லா ஆடம்பரத்துக்கும் வழி இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் சம்மந்தமில்லாதவங்க வந்து அந்த வீடை வந்து ஒரு அலங்கோலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உங்களால் தடுக்கவும் முடியாது. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நீங்கள் இப்போ மாட்டியிருக்கிறீங்க. சரிங்களா? கோவப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் வெளியில் போயிட்டா அந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை தீர்ந்துடும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை உங்கள்கிட்ட இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. ஆனால் வந்து நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்காக சில விஷயங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டி இருக்குது. இதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும், அதை மாற்ற முடியாது. அதனால் இப்போ அந்த 2 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தையில் விட்டுறாதீங்க. ஏன் இங்கே வந்து கத்திட்டு எடுக்கிறீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்களால வரக்கூடிய நன்மையான காரியம் நடக்காமல் போகலாம். அவங்களால வரக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் காதுக்கே வராமல் போயிடலாம். இப்படி நிறையா இருந்து போயிடும். அதனால் நீங்கள் பொறுமை காப்பது தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு உள்ள ஒரு நல்ல விஷயம். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டைம் இப்போது 2 நாள் ரொம்ப மோசமாக இருக்குது. சரியா? காரணம், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ல் போய் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசி வீட்டில் ஒரு கிரகம் வக்ரபலம் அடைஞ்சிருக்குது.
உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கரபலம் அடைஞ்சிருக்கார். வக்கரபலம் அடைஞ்ச சனி கூட உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி ராகுவோடையும் அங்கே இணைஞ்சிருக்கிறாரு. எதிரில் 7ஆம் இடத்தில் இருந்து கேதுவும் பார்க்கின்றார், செவ்வாயும் பார்க்கின்றார். ஒரு 4 பகை கிரகங்களுடைய ஆளுமைக்கு கீழே உங்கள் ராசிநாதன் இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? மனநிலையில் ரொம்ப ஒரு டென்ஷன் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், இப்போ மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். சரிங்களா? இந்த 2 நாள் கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர், எதை எடுத்தாலும் எங்கே வைக்கிறோம் தெரியாது, எந்த நேரமும் ஒரே சிந்தனை. சரிங்களா? எதையாவது தூக்கி உடைக்கலாம்னு தோணும். இப்படி பல விஷயங்கள். ஒரு இடம் உப்பு போட்டுட்டு குழம்புல இன்னொரு இடம் உப்பு போடக்கூடிய சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நீங்கள் ஆளாயிருவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஆண்கள் வெளியில் போகும்போது வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க. யார்ட்டையும் அதிகமாக பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்க. அந்த கோபத்தை கொண்டு வந்து வீட்டில் காட்டி வீட்டிலையும் அதிகமான பிரச்சனையை உருவாக்குவீங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முன்னெச்சரிக்கையாக. சரிங்களா? இதெல்லாம் அதுவும் அந்த 2 நாள் மட்டும்தான். நீங்கள் அந்த வாரத்தில் 7 நாள், அந்த 7 நாள் நான் பூரா சொல்லலை. இந்த 2 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 2 நாளில் ஆரம்பிக்கிற பிரச்சனை நம்மளுக்கு காலத்துக்கும் தொடர்ந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்ல வரோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்கிறவராக இருந்தால் இந்த பாதுகாப்பு விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியத்துவம் கொடுப்போம். அது எதுக்காகன்னு சொன்னால் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக. சரிங்களா? கவனித்து வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த டைம் என்பது என்னால் கவனமாக இருந்துங்க. நீங்கள் எந்த விஷயம் தலையிட்டாலும் சரி, வேலையில் தலையிட்டாலும் சரி, சொத்து வாங்கி விற்கிறதுல தலையிட்டாலும் சரி, அல்லது யாருக்காவது அட்வைஸ் பண்ண போனாலும் சரி, யாருக்கும் போய் நீங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு போனாலும் எந்த விஷயத்துலையுமே நீ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கையில் இருக்க பணத்தை கூட யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த 2 நாள் நீங்கள் வச்சுருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கொடுக்குற பணம் திரும்பி வராத ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பட்டு அதை தெரிந்து அதை அனுபவித்து நீங்கள் திருந்துவதை விட நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லும்போது நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல போய் குருவோடு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். சில நேரங்களில் இப்போ இந்த வாக்குஸ்தானத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது உங்களுக்கு சனி பகவான் வக்கரப்பாரி வாக்குஸ்தானத்தை விழுகுது. அதனால் என்னன்னு சொன்னீங்கன்னா வார்த்தைகளும் கொஞ்சம் கோபமாக தான் வரும், ஆக்ரோஷமாக தான் வரும். சரி, வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாது. அமைதியாக இருப்பீங்க, திடீர்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது எப்படின்னா நம்ம பேசணும், அந்த வார்த்தை நம்ம எப்படி வந்துச்சுன்னு தோணாது, அந்த மாதிரி வந்துடும். அதனால் அது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளில் அதுதான் நம்மளுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஜெயிக்க வைக்கிறது நம்மளுடைய பேச்சு தான், நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வைக்கிற பேச்சு தான். அதனால் அந்த பேச்சில் ரொம்ப கவனம் தேவைன்றத எல்லா இடங்கள்லையும் அதை நீ கடைபிடிக்கணும். அது முக்கியமாக அந்த 2 நாள், மற்ற நாட்களில் ரொம்ப கவனமாக கடைபிடிங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயங்களில் ரொம்ப பொறுமை காத்து எல்லாரோடையும் அனுசரித்து போக வேண்டியது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான கடமை. இளைய சகோதரிகளை மூத்த சகோதரிகளை பொறுத்த வரையில் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உதவியாக இருக்கிறாங்க. இளைய சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதனால் அவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக நீங்கள் கையாள்வது கடமை. தாயாரை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உதவிகரம் நீட்டக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கிறாங்க. என்ன வேணாலும் கேட்டால் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க, பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாவது நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குதா, விற்க வேண்டியிருக்குதா, நல்ல ஒரு விலைக்கு விற்கலாம். நல்ல விலைக்கு கொஞ்சம் குறைந்த விலையிலேயே நீங்கள் சொத்துக்களை வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. எந்த விதமான ஒரு பொருள் நகைகள் வாங்குவதற்கு தடையே இல்லை. சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டியதுன்றது வேறு. ஆனால் அதே நேரத்தில் பணப்புழக்கங்களை நீங்கள் எப்படி கையாளங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஆனால் நிறைய ஒரு பணப்புழக்கம் உள்ள ஒரு நேரமாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நேரமாக இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ. அதனால் நீங்கள் போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை. எல்லாமே வெளியில் ஃபுல்லாக டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பர்சனலாக நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த இலக்கை போய் அடைய முடியும். உதாரணத்திற்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டா நீங்கள் ஒரு அருமையான ஒரு இடத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் சக்தி இருந்தால் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும்.
அப்போ அந்த உடம்புல நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வேணும் இல்லையா, அது நம்ம அதுக்கு என்ன தேவை, அந்த உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ வலிமை தேவை, அதுக்குரிய உணவு நம்ம என்ன எடுக்கணும், இப்படிலாம் யோசிப்போம் இல்லையா. இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வெளியில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வைக்க முடியாது. இப்போது அது கவனம் செலுத்துங்க. யார்கிட்டையாவது நல்ல வார்த்தை பேச முடியுமா, பேச முடியாது, அதுலேயும் கவனம் செலுத்துங்க. அப்போ நீங்கள் இது எல்லாமே நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், அந்த கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், அங்கேருந்து வரக்கூடிய பணத்தை எடுக்கலாம், அங்கே உள்ள நகையை எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. நம்ம செய்கிறது சரியான்றதை உணர்ந்து செயல்படணும். உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. ஹோட்டல் கண்ட இடங்களில் போயிட்டு சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. வீட்டில் இருந்து பெரும்பாலும் கொண்டு போய்க்கோங்க. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்வது முதல் நாளே வைத்துக்கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதுகாப்பு உடைமைகள் தேவை. அதே போல் நாம் அங்கே போன பின்னாடி செய்ய வேண்டிய காரியங்களுக்காக உள்ள பொருட்கள், அதுக்கான தஸ்தாவேஜுகள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா பார்த்துக்குங்க. அங்கே போயிட்டு தேட வேண்டியிருக்கும். நம்ம எல்லாம் வச்சுருக்கோம்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு துணியை எடுத்து வெளியே வைக்கும்போது அந்த பேப்பரத்தையும் வெளியே வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அங்கே போனால் அது இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி எதிரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிட்டா அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்கள் வீரத்தை இப்போ நீங்கள் காட்டிடாதீங்க. நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப வலிமையாக இருக்காங்க. எதிரி பயங்கர வலிமையாக இருக்காங்க. வழக்குகளாக இருந்தால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தீர்ப்புகளை வாங்கிடாதீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் வழக்காடி வெற்றியை தரக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் நடந்துடாது, எல்லாமே சாதகமாக அமையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் முக்கியமான ஒரு கிரகம் புதன், உங்களுக்கு வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவரே இப்போ வக்கரகதியில் இருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் போட்டி, பொறாமை, கண்திஷ்டி போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சிலருக்கு செய்வினை கோளாறுகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இந்த நேரங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவை. இந்த செய்வினை கோளாறு அல்லது வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் முன்னேற முடியல, பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களால் ஜெயிக்கவே முடியல, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியல, இப்படிப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. அதை மீட்டு எடுப்பதற்கான ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறோம், சரிங்களா. இது எல்லாருக்கும் சொல்கிறதில்ல, சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்குது, கவனமாக இருங்க. நாங்களும் அதுக்கான ஒரு வாய்ப்பை தர்றோம். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம், சரிங்களா. நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கோ அல்லது உங்கள் இலக்கை அடைவதற்கோ நிச்சயமாக அது பயன்படும். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள், உதவியாக இருப்பாங்க, எந்த வகையிலும் உங்களுக்கு தொல்லையாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட நீங்கள் நல்ல அன்போடு இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் அவங்கள்ட்ட மனக்கசப்பை உருவாக்காமல் நீங்கள் நடந்துக்கோங்க, அது போதுமானது. போதுங்களா. உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் தான் வக்கரமடைஞ்சிருக்கு சனி பகவான், 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்ககிட்ட போய் எந்த கன்சல்டேஷனுக்கும் போயிடக்கூடாது, சரிங்களா. எந்த விதத்திலும் அவங்களோட நீங்கள் ஈகோ பார்த்துடக்கூடாது. நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அவங்க மேலே போயிடுவாங்க. அவங்க கை இப்போ ஓங்கி இருக்குது. அது நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி கிட்ட நீங்கள் ஜெயிக்க முடியாது, பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட ஜெயிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு செகண்டில் தூசியாக நினச்சி அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இது சில நேரங்களில் அது பெரிய பிரச்சனையாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கடகராசி சேர்ந்த ஆண் பெண்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க, தாம்பத்தியத்தில் பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க, கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அந்நியோடத்தை கெடுத்துடாதீங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பிரச்சனை, சரிங்களா. அதாவது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சனிபான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் 8ல். அதே நேரத்தில் புதன் வர்ற 24ஆம் தேதி அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவார், அதாவது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் அந்த வீடு 50%
நம்மளுக்கு சரியாயிரும். 100% பாதிப்பு என்பது 50% மாறிடும். அப்போ நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். சரிங்களா? ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது இன்னொருத்தர் சமாதானமாக போயிடலாம். எப்படி கொஞ்சம் கவனமாக இருங்க. அனைத்து துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்குது, நிறைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, நிறைய ஒரு வெளியில் உங்களுக்கு கொட்டி கிடக்குது, அல்றதுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் மனதையும் உடலையும் பக்கவளமாக வைத்து அதை நோக்கி முன்னேறி அதில் வெற்றி காண வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே கடகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி கடகராசிக்கு சந்திராசிரமமும் இருக்குது. இந்த வாரத்தில் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலங்கள் கவனம் தேவை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 2 நாள் டைம் சரியில்லைன்னு. அதுவும் சந்திராஷ்டமாக வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? 1க்கு 2 மடங்கு கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனம். சரிங்களா? வாழ்த்துக்கள், வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். சூரியன் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தெல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறார், குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 5 குடையவன் குருவாகவும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8 குடையவன் குருவாகவும் விளங்கக்கூடியவர். அந்த குரு உங்கள் ராசினாரோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆனி மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பார். ஆடி மாதம் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? இந்த மாதம் ஆனி மாதம் 30ஆம் தேதி லாஸ்ட்டு இப்போ சூரியன் அங்கே இருக்கிறார். அதுக்கடுத்து கீழே இறங்கிடுவார். ஆடி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு போகுது பார்த்தீங்களா, 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த முதல் 2 நாட்கள் உங்களுக்கு ராசிநாதன் ஒரு சாதகமான சூழ்நிலையில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த 16ஆம் தேதி வரை நீங்கள் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. 16ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது சிம்மராசிக்கு. 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருவார். 12ஆம் இடத்துல உட்கார்ந்து என்ன ஆகும், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே புதன் வக்கரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். ஆடி மாதம் 1ஆம் தேதி கடகத்திற்கு வந்து விடுவார் சூரியன், உங்கள் ராசிநாதன். அங்கே உங்கள் தனஸ்தானாதிபதி மற்றும் வாக்குஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வக்கரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அந்த இடத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரபலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக ஒரு ராசிக்கு 8ஆம் வீட்டில் அந்த கிரகத்தினுடைய எதிரி அமர்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் தடை தான் போய்கிட்டே இருக்கும். என்னடா இவ்வளவு உழைக்கிறோம், அதுக்கான மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது, என்னடா இவ்வளோ ஓடுறோம், நம்மளுக்கு அந்த இலக்கை போய் அடைய முடியல, எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ உழைச்சாலும் நன்றி இல்லை, காலையிலேருந்து உட்கார்ந்துருக்கோம் ஒரு வியாபாரம் இல்லை, இப்படி மனதில் புழங்கக்கூடிய புழுக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு இந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள் உங்களுக்கு பழைய மாதிரி போகும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். பொதுவாக அந்த 24ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவை. இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் சொல்கிறோம். 24ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்கரமாக இருக்கார், உங்கள் ராசினரோடு இணைந்திருக்கின்றார். அதனால் வார்த்தைகளில் கவனம், செல்லக்கூடிய இடங்களில் கவனம், வீட்டில் இருக்க பொருட்கள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முக்கிய தஸ்தாவேஜுகள் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பான நேரம் இது. ஏன்னா அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தில் வச்சுருந்தா கூட அந்த பொருள் களவு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்சார்ஜாக இருக்கிறீங்க வச்சுங்க, நீங்கள் தான் பொறுப்பாயிருவீங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு, இந்த சிம்மராசி சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இப்போ டைம் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. சரியா? கவனமாக இருக்கணும். அடுத்த கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஆடி முழுவதும் கவனம் தேவை. ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரிங்களா? வெட்டி அலைச்சல்,
தேவையில்லாமல் அலைய விடுறாயா என்னைய இந்த ஆஃபீஸர்னு சொல்லி புலம்புவீங்க. தேவையே இல்லை, பாரு சும்மா போயிட்டு சும்மா வந்துட்டு இருக்கு, எதுக்கு அனுப்பினானே தெரியலன்ற மாதிரி நீங்கள் புலங்காகிதம் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. மன உளைச்சல், உடல் வலி, தேவையில்லாமல் தூக்கம் இல்லாமல் போகிறது. கண்டிப்பாக தூக்கம் உங்களுக்கு கெட்டு போயிடும். அரசு ஊழியர்களுக்கு தூக்கம் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் ஆரம்பமாகின்றது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கெட்ட விஷயமா சொல்கிறானே எதுக்குடா அவனை பார்த்துக்கிட்டு நினைக்காதீங்க. நல்ல விஷயங்கள் நாம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நீங்கள் கேட்டீங்களா, சிரித்து சந்தோஷமாக இருந்தீங்களா, நல்லா சொல்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. இப்போ டைம் சரியில்லைன்னா சொல்லும்போது கேட்டுக்கணும். இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதனால் இந்த டைம் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். பொதுவாக செவ்வாய் ஒரு ராசியில் உட்காந்துட்டாலே ரொம்ப ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். எதையும் வேகமாக செய்யணும், வேகமாக முடிக்கணும். ஏன்னா இப்படி ஸ்லோவாக இருக்கான், நம்ம இவ்வளோ வேகமாக போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவன் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்கான், நீ சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு ஜாஸ்தி. அதே நேரத்தில் டென்ஷனும் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எதை கொடுத்தாலும் வேகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்த ஆற்றல் வலிமை எல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது. ஆனால் அதுக்குள்ளே லோடு உங்கள் உடம்பு தாங்கணும்ல, நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரை தாங்கணும் இல்லையா? இப்போ ஒரு 10 டன்னு நீங்கள் தாங்குகிற சக்தி இருக்கீங்கன்னா, இப்போ 100 டன்னு உங்கள் தலையில் உட்காந்தா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இப்போ உருவாகுது. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 டன்னு தான் உங்களுக்கு தலையில் விழுந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக போய் அதை முடிச்சு வேலையை பார்த்தீங்க. 10 டன் வச்சா கூட அதையும் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அப்பாடா இன்றைக்கி டயத்துக்குள்ளே முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ வரக்கூடியது 100 டன் செய்ய முடியுமா உங்களால்? அப்போ என்ன செய்வீங்க? பாதிக்கப்படுவீங்க. ரொம்ப பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீங்க. அரசு ஊழியர்கள் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி அனைத்து துறையை சார்ந்த ஊழியர்கள், உழைப்பாளிகளுக்கு பணம் வரவிலே எந்த விதத்திலும் தடை கிடையாது. தொழில் நல்லா போகும், லாபம் நல்லா இருக்குது, நிறைய சம்பாதிப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடங்கள் இல்லை. ஆனால் வரக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிக்கிறீங்களான்னு பார்க்கும்போது வீணாக விரயமாக போயிடும். உங்கள் கையில் பணம் இருந்தால் சத்தம் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்கிட்ட இவ்வளோ இருக்குது நீங்கள் ஒரே ஒரு ஆள்கிட்ட சொன்னால் போதும், அது பரவிடும். அந்த காசை யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க, கட்ட முடியாமல் கொடுத்துருவீங்க. அந்த காசு வரவே வராது. நீங்கள் என்ன தலையில் இருந்தாலும் அந்த காசு வராது. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, சில பேர் வட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வட்டிக்கு கொடுப்பவர்கள் 24ஆம் தேதி வரை உங்களது பணத்தை யாரும் கொடுக்காதீங்க. தயவு செய்து 24ஆம் தேதி வரை இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தயவு செய்து கொடுக்காதீங்க. அந்த பணம் என்பது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். அந்த பணத்தின் மூலியமாக கொடுத்த பணத்தினுக்காக நீங்கள் வழக்குகளை சந்தித்து அதன் மூலியமாக நிறைய இழப்புகளை சந்திக்கணும். ஆனால் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுவோன்னு நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா? டோட்டலாகவே நிப்பாட்டிக்கங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பணம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் போகலாம். ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி யாருக்காவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துடாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்களால் இப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரபலம் பெற்ற சனி பகவான் உங்களை ஆட்டி வைக்கிறார். அதே நேரத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறார். அதனால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுறாங்க. ஏதாவது சொத்துக்களை விற்று நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடைஞ்சல் இருக்கும், அடுத்தவங்களுடைய பொறாமை இருக்கும், கண்திஷ்டி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சகோதரிகளை பொறுத்தவரை இளைய சகோதரிகள் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருக்காங்க. மூத்த சகோதரிகள் உங்கள் மேலே பொறாமையும் உங்களுக்கு செலவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. தாய் தந்தையர் உறவு ரொம்ப பக்கபலமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? மாமன் மச்சினை வகையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உங்களது கணவன் மனைவி உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்தை சொல்லி உங்களோட போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒன்று செய்யணும்னு நீங்கள் முடிவெடுத்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஏன்டா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் செய்யாத அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அதை பெருசாகிடுவாங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது. 24ஆம் தேதி வரைக்கும் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். பழைய வேலை அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதுசாக ஒரு காரியத்தை தொடங்கணும் போகிறதோ,
குடும்பத்தில் ஏதாவது பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்யணுன்றதுக்காக நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறதோ மாப்பிள்ளை பார்க்க போகிறதோ இப்போதைக்கு 24ஆம் தேதி வரைக்கும் டைம் உங்களுக்கு சரியில்லை, வேண்டாம். அதன் பின்பு நீங்கள் முடிவுகளை எடுத்து ஆரோக்கியமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் சனி வக்கரப்பாறை சிம்மத்துக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அது இருக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் உட்கார முடியாது. ஆனால் உங்கள் ராசிநாதனோடு புதன் வக்கரபலம் அடைந்த புதன் அமர்ந்திருக்கின்றார். அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டாலே போதும். மற்றபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அவசர கதியாக எங்கேயும் வேகமாக போகாதீங்க. டயத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருங்க. நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் பறந்து போய்கிட்டு முன்னாடி போகிற வண்டிக்காரனை வஞ்சிக்கிட்டு ஒதுங்கடான்னு போனீங்கன்னாக்கா அவன் ஒதுங்க மாட்டான். அப்புறம் அவனோட சண்டை போட வேண்டியிருக்கும். இப்படி தான் உங்களுடைய நிலைமைகள் இப்போ இருக்குது. அதனால் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் தயவு செய்து முன்னெச்சரிக்கையாக இருங்க. எல்லா விஷயத்திலும் பாதுகாப்பாக இருங்க. இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இதுதான் இந்த வாரத்தினுடைய அட்வைஸ். கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன். சிம்மத்திற்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். அதேபோல் சிம்மராசி சந்திராசிரமம் இருக்குது. 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 12:22 முதல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 3:27 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அந்த சந்திராசிரம டைம்லையும் பொறுமை காப்பது நல்லது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசிப்பெல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னிராசிக்கு எப்பயுமே மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், எப்பயுமே ஒரு ஆடம்பரமாக இருக்கணும். 4 பேர் முன்னாடி நம்ம தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கெத்தாக இருக்கணும். நம்ம 4 பேர் நிற்கிற இடத்துல நம்ம தான் கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி 10 பேர் நிற்கிற இடத்துல பேசியே அந்த இடத்துல தான் இருக்கிறோம்ன்றதை காட்டிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவராக இருப்பாங்க. சரிங்களா? இது உங்களுடைய கேரக்டர். 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சகஜமாக பேசி ஒரு ஜோக் அடித்து அவங்கள சிரிக்க வச்சு உங்கள் பக்கம் அவங்க கவனத்தில் இழுக்க வைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர் நீங்கள். இப்படி மகிழ்ச்சியாகவே இருந்து வாழ்க்கை சந்தோஷமாகவே கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்கள் பெரிய அளவில் நான் பெருசாக வரன்ற எண்ணம் இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி என்ன கிடைக்குது அது ரெண்டா போதும். நம்மளுக்கு என்ன வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நம்ம கட்டிட்டோம், சந்தோஷமாக இருக்கோம், நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறோம், பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்குறோம், பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி வச்சுருக்கிறோம். இப்படி ஒரு மன மகிழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கடமையில் சரியாக இருப்பாங்க. கடமைகள் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு முன்கூட்டியே முடிச்சிருவாங்க. அட்வான்ஸாகவே 60 வயசில் முடிக்க வேண்டியது 50 வயசுலேயே முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு கடமை தவறாமல் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பாதை அவங்க போடக்கூடிய வியூகம்லாம் நல்லா இருக்கும். தன்னுடைய சுயநலம் என்பதில் ரொம்ப 100% இருப்பாங்க. தனக்கு போகத்தான் மிச்சம். சுயநலம் என்பது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு தான் இருக்கும். மற்ற யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்ன தேவை செய்வாங்கப்பா. ஆனால் அது அவங்களுக்காக தான் அவர் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி தான் அந்த காரியங்கள் நடக்கும். இந்த கன்னிராசியுடைய கேரக்டர் அப்படி மகிழ்ச்சியாகவே வாழ்க்கையே மகிழ்ச்சி என்ற வகையில் செல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன், எப்போ பார்த்தாலும் ஒரு கெட்ட செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிம்மதியாக இருந்தாலும் ஒருத்தர் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேங்கிறான். இப்படி ஏதாவது ஒரு தொல்லை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. காரணம், உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வக்கரபலம் அடைந்திருக்கின்றார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவரே 10 விளங்கக்கூடியவர். பொதுவாக ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாலே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே லாப நோக்கத்தோடு தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் செல்ஃபிஷ். இப்போ 11 போய் உட்கார்ந்தா 100% செல்ஃபிஷ் இல்லை, 1000% செல்ஃபிஷ் ஆயிடுவீங்க. எப்படா எது கிடைக்கும், எது என்ன கிடைக்குன்னு மனசு அலைபாயும், அதிலே நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் தேடலுக்காக போகிறீங்க, ஜெயிக்கிறதுக்காக போகிறீங்க. ஒரு மனிதன் செல்ஃபிஷாக இருக்கணும். நீங்கள் ஜெயிச்சா தானே அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். இதில் நீங்கள் கெட்டிக்காரர். ஆனால் ஒரு சில மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னா
நம்மளுக்கு ஒன்று கிடைச்சி அவனுக்கு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பாதியை கொடுத்துட்டு போவோம். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த மீதி பாதியை அடைவதற்கு ஒரு காலம் தேவைப்படும் அவங்களுக்கு. அதனால தான் சொன்னேன், 60 வயசில் ஒருத்தர் முடிக்க வேண்டிய காரியத்தை 50 வயசில் கன்னிராசிக்காரங்க முடிச்சிருவாங்கன்னு சொல்லி. சரியா? ஏன்னா நீங்கள் அதை கொடுக்க மாட்டீங்க, பாதி உங்ககிட்ட தான் இருக்கும். அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவாக யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் தான் இருந்து நீங்கள் வச்சுருந்து தான் பின்னாடி கொடுப்போம்னு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ டைம் சரியில்லை. இப்போ என்னது, உங்கள் ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ராசிநாதன் பாதிக்கப்படும்போது என்ன ஆகும்? நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. உங்கள் மனநிலை சரி இருக்காது. எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமே இப்போ என்ன நினைச்சாலும் என்னடா நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் தட்டி தட்டி விடுறாங்க, ஒன்றும் ஒரு வேலையும் இல்லையே. ஏன் இப்போ புழப்பு இல்லாமல் இருக்கிறோம்? நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் அப்படி இருக்கிறோம்னு புலம்புவீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ இருக்கிறீங்க. வர 24ஆம் தேதி வரைக்கும் அது தொடரும். இந்த வாரத்தில் 20ஓட முடியுது, அடுத்த வாரத்துலேயும் 4 நாள் இருக்குது உங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். டைம் தெரிஞ்சு போச்சு, டைம் சரியில்லை, நமக்கு எத்தனை நாளைக்கு, இன்னொன்று ஒரு வாரத்துக்கு, அப்படி தானே? சரி, இந்த டைமில் நம்ம எதுவும் அதிக முயற்சி எடுக்க வேண்டாம், ரிஸ்க் அதிகம் எடுக்க வேண்டாம், உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம், வெட்டி அலைச்சல் வேண்டாம். யாராவது எங்கேயாவது போய் அதைச்சியும் இதைச்சியும் சொன்னால் கூட இல்லைப்பா கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. பணம் மிச்சமாகும், அலைச்சல் மிச்சமாகும், டென்ஷன் மிச்சமாகும். அங்கே போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வர்றதை விட வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிறது நிம்மதி. கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அங்கேயும் போய் கிடைக்காத தானே செய்ய போகிறோம். முயற்சி எடுத்து பார்ப்போம்ன்றதுக்கு வேலை கிடையாது. முயற்சி எடுக்கும்போது நாங்களும் தடை சொல்ல மாட்டோம். முயற்சி எடுங்க, ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் முயற்சி எடுத்தாலும் நமக்கு தடை என்பது உறுதியாக தெரிகின்ற பொழுது நம்ம எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? நீங்கள் நல்லா செஞ்சுருவீங்க, தைரியமாக போங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் சூழ்நிலை. அதனால் நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. யாருக்கும் கொடுப்பது வாங்குவது என்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்கள் உங்களது பிள்ளைகளை ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாத்து வரணும். சரிங்களா? பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. தாயாரும் தந்தையாரும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. இந்த கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா இப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. குலசாமி உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தருது, வழிவிடுது. எவ்வளோ நீங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் உங்களை இந்த பாதையில் போகாத, இந்த பாதையில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவா? திடீர்னு ஒரு வாரத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல், தம்பி அங்கிட்டு போவேண்டா, நீங்கள் இப்படி போங்க, அங்கே ஒரு பள்ளம் கிடக்குன்னுப்பாங்க. அது யாருன்னு கேட்டால் அந்த சாமி, குலசாமி உங்களுக்கு துணையாக நிற்கிது. அதனால் ரொம்ப கவனம். சரிங்களா? அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா என்னை இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நீங்கள் போயிடாதீங்க. நம்ம தகப்பன், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாமி சொல்லுதுன்னு நினைக்கணும். அதை அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் பாதை மாதிரி போகணும். அதான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரபலம் அடைஞ்சிருக்கார், எதிரிக்குரிய கிரகம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. கடன் வாங்கிறாதீங்க. வாங்கினீங்கன்னா ஒத்த பைசா அவங்க கையில் நிற்காது, வெட்டி செலவாக வீணாக போயிடும். அதனால் ரொம்ப கவனம். தொழிலுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பணத்தை வீண் விரயமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கடன் என்பதை தவிர்த்து கொள்வது இப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருந்தீங்கன்னா சொன்னால் பிரச்சனையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எதிர்நபர் கொடுத்தவர்கிட்ட நீங்கள் எதுவும் பிரச்சனையை வளர்த்துக்கிறாதீங்க. டைம் மாறும்போது எல்லாம் மாறிடும். அதனால் எந்த விதத்திலும் பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். தொழிலுக்காக எந்த முதலீடும் போடுவதற்கு இது ஏற்ற நேரமல்ல. வெளியூர் செல்லக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது. வெளிநாட்டுக்காக செல்லக்கூடியவருக்கு நீங்கள் பணத்தை யாராவது நீங்கள் போய் கட்ட போனீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் கவனமாக கட்டுங்க. பாதுகாப்பாக கட்டுறீங்களான்னு உத்தரவாதம் வைங்க. 4 பேர் பெரிய மனுஷங்களை கூட்டிகிட்டு போய் செய்யுங்க. நீங்களாக எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு டைம் சரியில்லை. வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் உறவுகள், இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கும்போது 6ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அதே இந்த கன்னிராசிக்கு இப்போது சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம நேரத்தை இப்போ பார்க்க போகிறோம். 17ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 3:27 முதல் 19ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:47 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நேரத்தில் பாதுகாப்பு என்பது மிகுந்த முக்கியம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன்.
சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆட்சி பலம் அடைந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் நிறைய முன்னெடுத்து செய்யணும். நல்ல ஒரு வெற்றிகளை பெறணும். ஏன்னா 10ஆம் வீட்டதிபதி தொழிற்சாலாதிபதி சந்திரன் இந்த வாரம் 14ஆம் தேதி 15ஆம் தேதியும் வக்கரபலம் அடைந்த சனி பகவானோடு இணைந்திருக்கின்றார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் வக்கரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் தொழிற்சாலத்தில். அதனால் இந்த 15, 14 இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் என்ற விஷயங்களில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தொழில் செய்வதற்காக நீங்கள் கடன்கள் வாங்கி ஏதாவது முதலீடுகள் செய்ய நினைச்சீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் பெறுவதற்கான வாய்ப்பு முழுமையாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். எல்லாமே இருக்குது. வேலைவாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் நீங்கள் எடுத்துலேயே நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. கொஞ்சம் கடினமான இலக்கை தாண்டி தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய லாபத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வீண் விரயமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாகவே சனி பகவானுடைய வக்ரம் என்பது அவ்வளவு நல்லதல்ல. அதுவும் உங்களுடைய துலாம் ராசிக்கு சனி வக்ரம் என்பது அவ்வளோ நல்லதல்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4க்கும் 5 கூடியவர். உங்கள் ராசியிலே உச்சமாக கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு பல வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். சனி பகவான் தான் உங்களுக்கு லைஃப் கேரக்டர். அவர் உங்களுக்கு வக்கரமாகி இருக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல விஷயமாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பல இடையூறுகளை சந்திக்கணும், மன உளைச்சலை சந்திக்கணும். எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு அவமரியாதை அவப்பெயரை நீங்கள் தேடக்கூடிய நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதனால் இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நேரமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். வீட்டில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப கவனமாக படிக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதேனும் பணப்புழக்கங்கள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகம் பேசி பிரச்சனையில் வளர்த்து கொள்ளக்கூடாது. எதிரிகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். அதே மாதிரி உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்குது. அவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் அவங்க கண்டிப்பாக கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அண்ணன் தம்பி, உங்களுடைய தம்பி தங்கைகள், அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரி அக்காமார்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உதவியாக தான் இருப்பாங்க. பாதகம் இல்லை. எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவி செய்து குடும்பத்திற்கு தேவையான ஒரு நன்மைகளை செய்ய நினைப்பாங்க. சொத்துக்களில் ஏதாவது பிரிக்கணும், பாகப்பிரிவினை செய்யணும்னு சொன்னால் இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பேசி தீர்த்துக்கலாம். இப்படி பல வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் தான் இப்போ அமைஞ்சிருக்குது கிரகங்கள். தொழிலில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே நீங்கள் அந்த 14, 15 2 தேதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் கடமையை செய்யலாம். வருமானத்திற்கு தடையில்லை. எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானுடைய வக்கிர பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. நட்பு விஷயத்திலும் சொந்த பந்தங்கள் விஷயத்திலும் கணவன் அல்லது மனைவிக்குரிய வீட்டிற்கு விழுவதால் கணவன் மனைவியிடத்திலும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. தேவையில்லாத புதிய உறவுகளை நீங்கள் இப்போ தவிர்த்து வைப்பது ரொம்ப நல்லது.
புதிய உறவுகள் யாராவது உங்கள்கிட்ட நெருங்கி வர மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க மூலிமா பிரச்சனை உருவாகிற வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் காரியம் சாதிப்பதில் ரொம்ப கெட்டிக்காரராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய காரியங்களை சாதிச்சுக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் இப்போ நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். நேரம் காலம் கூடி வரும்பொழுது நாம் மறுபடியும் அதை கவனத்தில் கொண்டு அதை செய்து கொள்ளலாம். வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் காலம் தாமதித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வருகின்ற 24ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் பயன்படுத்துங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வாரம் என்பது துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிகம், தனவரவும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருப்பதால் கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. அதாவது 19ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:47 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு அந்த சந்திராசிரமம் நீடிக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே கடைசி 2 நாட்கள் கொஞ்சம் சந்திராஷ்டம சூழ்நிலையும் இருப்பதால் கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வக்கரபலம் அடைந்த சனி பகவானோடு பார்வையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல வக்கரபலம் அடைந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த பார்வை என்பது கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு தொடரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் மிகுந்த கவனத்தோடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடும் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் இப்போ பல வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க. அது உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்ற சூழ்நிலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ராசிக்கு 8க்குடையவன் புதன். அந்த புதன் வக்கரபலம் அடைந்து இப்போ 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி வக்கரபலம் அடைவது என்பது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராடினாலும் அதில் வெற்றி கிடைப்பது என்பது மிகுந்த கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். 24ஆம் தேதி வரை புதனுடைய வக்கரம் இருக்கின்றது. இந்த புதன் வக்கர காலங்கள் உங்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்திலே நீங்கள் ரொம்ப வழக்குகளை வைத்து கொள்ளக்கூடாது. பழைய விஷயங்களில் இருந்து ஏதேனும் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கணும். பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க, சாதகமாக இருப்பாங்க. அரசு துறை விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. அது கவலைப்படும்படியான சூழ்நிலையில் இல்லை. குருவானுடைய அனுக்கிரக பார்வை வக்கரம் பெற்ற சனியின் மீது விழுகின்றது. அது குரு சண்டால யோகம் என்று ஒரு அழைக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. என்னதான் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய வகையிலே சனி பகவான் இருந்தாலும் குருவானுடைய அனுக்கிரக பார்வை சனியின் மீது விழுந்து கொஞ்சம் சாந்தம் செய்கிறது. அதே போல உங்கள் ராசிநாதன் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். எடுத்த காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு போராடி வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட கடைசியில் நீங்கள் வெற்றியைத்தான் அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடையும் இல்லை. தாராளமாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கின்றது. எதிரிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையும் தூண்டிவிட்டு சில நேரங்களிலே உங்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய வகையிலே கிரகம் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிகுந்த அவசியம் என்பதை கூறுகின்றேன். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. சகோதர இடத்துல ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். பிரச்சனை வளர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடாது. நண்பர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கு மனைவி அல்லது கணவனுக்குரிய வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலம் அடைந்திருப்பதனால அவங்களுடைய சப்போர்ட் மூலியமாக நீங்கள் நல்ல நிலைமையில் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ராசி மீதும் சனியோட அக்கரப்பாறை விழுவதால் பதட்டங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க.
அதேபோல் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கிறனாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அது உங்களை பாதிக்கக்கூடிய வகையிலும் சில நேரங்கள் அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் பயப்பட வேண்டாம். தெய்வம் உங்களை கண்டிப்பாக காக்கும். உங்களுடைய நல்ல சிந்தனைகள், பிறருக்கு உதவும் எண்ணம் அது உங்களை பாதுகாக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது விருச்சிக ராசியினுடைய அன்பு நேயர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட எண் 9 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அருமையான விஷயம். இப்பொழுது நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அரவணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு யார் துணை இல்லாவிட்டாலும் தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் உங்களது சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு உதவக்கூடிய நிலையிலே அவர்கள் இப்பொழுது இல்லை. அதேபோல் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே கொடுக்கல் வாங்கலில் இருந்தாலும் கூட கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றது. அவர்களிடத்திலே கொஞ்சம் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் பேச்சை குறைத்து தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. இளைய சகோதர சகோதரிகளிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை. அதேபோல் உங்களது தந்தை தாய் வழி உறவுகள் மிகுந்த ஒரு ஒத்துழைப்பை தர்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்து உதவக்கூடிய வகையில் நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. குலதெய்வம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளிலே பல பிரச்சனைகள் உருவாகலாம். முட்டுக்கட்டைகள் போடப்படும். நீங்கள் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றீர்களே, எப்படி ஆனீர்கள்? அதன் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவுகள் அல்லது உங்கள் வளர்ச்சியிலே பிடிக்காத எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு வீண் அலைச்சல் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்போ தொழில் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. காரணம், உங்களுக்கு 10 கூடிய தொழில் சாணாதிபதி புதன் வக்ரபலம் அடைந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் தொழிலுக்காக எடுக்கின்ற புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுதுக்கு தேவையில்லை. 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை செய்துவது ரொம்ப நல்லது. ஏன்னா 24ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்கரமாக இருக்கார். அதுக்கு பின்னாடி சரியாயிரும். அதுக்கு பின்னாடி தொழில் எப்பொழுதும் போல ஓடும். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பயணங்களிலே கவனம் தேவை. தகுதி இல்லாதவற்றிலே பணத்தை கொடுத்து விட்டு ஏமாந்து விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் அதே மாதிரி உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமாக வழங்கக்கூடிய புதன் வக்ரபலம் அடைந்திருப்பது அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு எதுவும் சாதகமான விஷயம் இப்பொழுது நடக்காது. சொந்த பந்தங்கள் உதவிகரமாக நிற்க மாட்டார்கள். கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு சப்போர்ட்டாக இருந்து உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்க இல்லை. அதனால் அவங்களும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியமும் இப்போ கெட்டிருக்கு. அதனால் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை கொண்டு நீங்கள் தான் அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கவனம் தேவை. அதே மாதிரி இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகள் கொஞ்சம் ஆடம்பர தேவைகளுக்காக இப்போ நிறைய நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. வீண் செலவுகளை குறைக்கணும். இப்போ நீங்கள் வெட்டி செலவு பண்ணுறதில் அந்த பணத்தை திரும்பவும் நீங்கள் பெறுவது என்பது, அதை உருவாக்குவது என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாயிரும். அதனால் செலவு நிலையை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த தனுசு ராசி சேர்ந்தவர்கள் இப்போ நான் மேற்சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டால் அனைத்தும் இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரகதியிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் இருக்கக்கூடிய செவ்வாய்
அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார். மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். அவர் உங்களுக்கு இப்பொழுது பாதகமான சூழ்நிலையில் அமர்ந்து வக்கரமற்ற சனியால் பார்க்கப்படுவது என்பது மிகுந்த ஒரு வேதனையான விஷயம். அதே போல ஏதேனும் ஒரு வகையிலே தாயாரோடு தாய் வழி உறவுகளோடு கருத்து வேற்றுமைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே போல உங்களுடைய லாபம் என்பதும் கையிலே இருக்கக்கூடிய இருப்பு என்பதும் கொஞ்சம் வீணாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. வீண் செலவுகளை செய்து சில காரியங்களை நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அல்லது உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டிய சில உறவுகள் இப்பொழுது பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் 7ஆம் வீட்டிலே புதன் வக்கரபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான எதிரி ஸ்தானாதிபதி. 7ஆம் வீட்டில் அமர்கின்ற பொழுது உங்கள் களத்திர ஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படுகின்றது. கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனையோடு இப்பொழுது காணப்படுவார்கள். அதே போல 7க்குடையவன் சந்திரன் வக்கரபலம் அடைந்த சனியோடு இணைந்து 7க்கு 8லே வந்து அமர்ந்திருக்கின்றார். இந்த 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாத சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உங்களது கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமும் பாதிக்கப்படுவதால் அவங்க உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். சகோதர சகோதரியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய சப்போர்ட் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க மூலியமாக செலவுகளும் சில நேரங்களிலே சில பிரச்சனையும் உருவாவதற்கான வாய்ப்பு தான் இப்போ நிறையா காணப்படுது. அதே உங்களது பிள்ளைகள், ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட்டோடு இருக்கிறாங்க. மிகுந்த ஒரு பாதுகாப்பையும் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு அரணாக நிற்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக பெரிய படிப்புகளை படித்து கொண்டிருக்கின்ற முக்கிய தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப கவனமாக படிக்கணும். இப்போ கொஞ்சம் புத்தி தடுமாறக்கூடிய வாய்ப்பு, மறதி அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. எதுலேயும் அவசர கதி கூடாது. செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மீது இருப்பது உங்களை அவசர கதியிலே கொண்டு செலுத்தும் என்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. 12ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. அதனால் நீங்கள் வெளியூர் அதிகமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது இந்த மகர ராசிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பதால் கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 2 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வக்கரபலம் அடைந்த நிலையிலே இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே புதன் வக்கரபலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது. யாருக்காக முன்ஜாமீன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக அந்த 2 நாட்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வராது. வழக்குகள் விஷயத்திலே கொஞ்சம் ரொம்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. கொஞ்சம் நாட்களை தள்ளி போடுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. 24ஆம் தேதி வரை எந்த விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் லாபஸ்தானாதி மற்றும் தனஸ்தானாதிபதியை வழங்கக்கூடிய குரு ராசிக்கு 5இல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் உங்களுக்கு பணம் ஒரு புறம் வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் சேமிப்புகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவி கிடைத்துக்கிட்டே இருக்கும். பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவாங்க. தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க. அவங்களுடைய அரவணைப்பும் ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. தொழிலுக்கு ஏதேனும் உதவி தேவைன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கி தொழில்களை விரிவுபடுத்தி கொள்ளலாம்.
அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானாதிபதி இந்த கும்பராசிக்கு செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ மனைவி பேரில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல யோகமான நேரம். அதே நேரத்தில் கொஞ்சம் இடையூறுகளும் தொழில் போட்டி பொறாமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் யாராவது ஒருத்தர் முட்டுக்கட்டை போட்டு உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு எண்ணத்தோடு உங்களோட கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் அல்லது மனைவிக்கு உரிய கிரகம் இப்பொழுது வக்கரமற்ற சனியால் பார்க்கப்படுவதால் உங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்ட குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உருவாவதற்கான வாய்ப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் செவ்வாயுடைய பார்வை வாக்குஸ்தானத்திற்கு விழுகின்றது. பொதுவாக 2ஆம் இடத்திற்கு செவ்வாயுடைய பார்வை விழுகின்ற பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் இந்த கும்பராசிக்கு இப்போ மேற்சொன்ன விஷயங்களில் கவனம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7. பயன்படுத்துங்கள். வணக்கம். மீனராசியை சேர்ந்த அன்புகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான், உங்கள் ராசிநாதன். அவர் இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கார். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக 12ஆம் இடத்துல சனி இப்போ வக்ரபலம் அடைஞ்சிருக்கார். 12 குடையவன். 12ஆம் இடம் கொஞ்சம் கெட்டுப்போன நிலை இருக்கின்றது. அதே போல் 5ஆம் வீடு என்பது உங்களுக்கு ஆண்களுக்கு புத்திரஸ்தானம். குலதெய்வத்தினுடைய பெரும்பாலும் அந்த முன்னோர்களை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம், பூர்வீகஸ்தானம். அந்த இடம் இப்பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அந்த வீட்டிற்கு அதிபதி சந்திரன் 14ஆம் தேதி 15ஆம் தேதியும் வக்கரபலம் அடைந்த சனி பகவானோடு 12ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதனால் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் அந்த 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் பொறுமை காக்கணும். 16ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கணும். பொதுவாக 24ஆம் தேதி வரை புதன் வக்கரபலம் அடைந்து 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நாட்களை தள்ளி போட்டு பொறுமை காத்துக்கொள்வது நல்லது என்பதை உரைக்கின்றது. அதேபோல் ஆண்கள் உங்களது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நட்புகளை வாலிப பிள்ளைகளால் தவிர்த்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும். வெளியில் சென்று வருகின்ற பொழுது வீண் அலைச்சல்கள் செய்யாமல் நேரத்திற்கு வீட்டுக்கு வருவதற்கான ஒரு அறிவுரையை நீங்கள் கூற வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகளிலே சிக்கி அவர்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எது சொன்னாலும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வழியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதிகம் பேச வேண்டாம். பிள்ளைகளுக்கு நேரம் சரியில்லை. சனி பகவானுக்கு விளக்க போட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கின்ற பொழுது உங்கள் பிள்ளைகள் நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா வக்கரபலம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதிபதியான செவ்வாய் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிலையில் இல்லை, தெய்வத்துணை இல்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் மற்றும் நல்ல ஒரு தைரியத்தோடு நல்ல நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிலையிலே எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. தனவரவு என்பது நிச்சயமாக நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்தது வீண் செலவாக மாறி கையிருப்பு காணாமல் போகுது. அதனால் செலவினங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் பக்கபலமாக இருக்காங்க. மூத்த சகோதரிகள் மூலியமாக சில தொந்தரவுகளும் வீண் செலவுகளும் வருகின்றது, வீண் அலைச்சலும் வருகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க உடம்பு ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. தொழில் சார்ந்து நீங்கள் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறலாம். தொழிலுக்கு அதிபதி விளங்கக்கூடிய குரு தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் தொழிலில் நீங்கள் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. அது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். வருமானத்தை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. கிடைத்த வருமானத்தை வீணாக விரயமாக மாற்றி அதை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருந்தாலும் கூட தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தந்தையின் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4 குடையவன் புதன் வக்கரபலம் அடைஞ்சிருக்கிறார். அவருக்கு 8 வக்கரபலம் பெற்ற சனி இருக்கிறார். அப்போ உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
அதனால தான் இப்போ இந்த வாரத்தில் முக்கியமாக சில அறிவுறுத்தல்கள் என்பது பாதுகாப்பு காரணமுக்காக நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என்பதை உரைக்கின்றேன். இந்த வாரம் இந்த மீனராசிக்கு அதிர்ஷ்ட எண் 5. வாழ்த்துக்கள். வணக்கம்.